ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதியானம் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ஒன் பார்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஆனால் வந்து குக்கரில் நான் சாதத்தை மட்டும் வச்சு சாம்பார் சாதமாக தான் பண்ண போகிறேன். அதை எப்படி வந்து நான் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இது நிறைய தடவை நம்ம போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து அதாவது மற்றபடி குக்கர்லேயே எல்லாமே தாளித்து விட்ருவேன். பட் இன்றைக்கி தனியாக வந்து சாம்பார் மாதிரி பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ மத்தியானம் சுட சுட சாப்பிடும்போது சாம்பார் சூப்பராக இருக்குமா? இன்றைக்கி நான் அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், 2 டம்ளர் வந்து அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு. ஓகேங்களா? 2 டம்ளர் அரிசிக்கு இது வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி தான். அரிசிக்கு 1 டம்ளர், இது பச்சரிசி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 2 டம்ளருக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு, அதாவது 3 டம்ளர்னு வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்புனா 3 டம்ளர் வரும். நார்மலாக நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு 6 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுவோம். நான் கூட 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சு விட்டுலாம். அதனால் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கலாம். உப்பு போட்டு குக்கரை மூடி, சாதம் எப்போவும் நீங்கள் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை மூடிட்டு அடுத்தாப்புல பக்கத்துலேயே நம்ம வந்து தாளித்து விடலாம். இது வந்து வெந்துட்டு இருக்கும் போதே சைட்லேயும் நம்ம வேலையை பார்த்துலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் இருக்குது, அதோடய நான் வச்சுட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, கூட கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் சூடானோடனே நீங்கள் இந்த சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இந்த காய் தான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாதுலாம் கிடையாது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு அவரைக்காய், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீதி வந்து கொஞ்சம் புளியும் நான் கரைச்சி ஊற்றுவேன். அதனால் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, இது போக கத்திரிக்காய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். ஓகே, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாகட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து இதை தாளிச்சிடலாம். நம்ம கடுகு போட்டுக்கோங்க. கூடவே 2 வெந்தயம். ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் கசப்பு வந்துடும். ஸோ கொஞ்சமாக வெந்தயம், கடுகு முதல்ல வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் நம்ம போடணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் சாம்பார் வெங்காயத்தை முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, அதனால் சாம்பார் வெங்காயத்தை போடல. ஆக்சுவலாக குட்டி குட்டியாக சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் முழுசாகவே நீங்கள் போட்டுட்டு வதக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக ஒரு வதக்குங்க. வதக்கும் போதே இதில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன்னா, அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன்னா அந்த தக்காளியும் உள்ள போடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. கூடவே நம்ம வந்து எல்லா காயும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி 2 நிமிஷம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா காயுமே நம்ம போட்டு வதக்க போகிறோம். கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது கூட நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு 4-5 நிமிஷம் வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது தண்ணியில் இருந்ததுனால அந்த சைடில் இருந்ததுனா கவனிக்கல. கத்திரிக்காயும் இது கூட போட்டுக்கோங்க. சரி, 2 இப்போ காய் தான் இருக்கிறாலும் ஓகே தான். நீங்கள் எது இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பாத்திரம் சின்னது, பெரிய பாத்திரத்தை மாற்றிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டு பாருங்க, இதில் கட்டாயமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கூடவே இது வந்து சாம்பார் பவுடர். சரியா, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரத்துக்கு வந்து கொஞ்சம் வத்தல் தூள் போட்டுக்கலாம். அதாவது நம்ம சாம்பார் பொடியில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. ஸோ ஒரே 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேனே. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பாருங்க, முதல்ல நான் எண்ணெயை போட்டோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து நான் இது போட்டிருக்கணும், பெருங்காயம் போட்டுக்கணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். கட்டாயமாக காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் காயம் போட்டாச்சு.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். வதக்கிட்டு ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வேகட்டும். உப்பு மட்டும் போடணும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வேகணும். சரியா? இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம காய் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுலேயும் குக்கரில் விசில் வரல. விசில் வந்து நான் வந்து சிம் பண்ணி 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சமாக நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புளியை வந்து இப்போ நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் வந்து புளியே வேண்டாம், அதெல்லாம் தக்காளியே போதுன்னா நீங்கள் தக்காளியே போட்டுக்கோங்க. ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்சம் எப்படினாலும் நாங்கள் வந்து புளி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அப்படின்னா கூட 2 தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அளவுலாம் நீங்கள் இப்போ நான் நிறைய செய்கிறேன், ஏன்னா எல்லாம் எங்கள் ஃபேமிலி மொத்தத்துக்கு செய்கிறேன். மீதி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க நைட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நிறைய தான் நான் செஞ்சுருக்கேன். செய்யும் போது நிறைய செஞ்சிடலான்னு. புளியை ஊற்றியாச்சா? இப்போ நம்ம வந்து கடைசியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது கொஞ்சம் உப்பு போதுமான்னு தெரில. இப்போ நான் போடலை. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனேயும் இப்போ நான் இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக ஆகிட்டு டைமு. ஸோ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி இதில் 2ஐயும் போட்டு கிளற போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்களேன், சாதத்தை எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே நம்ம ஒரே ஒரு இது எடுத்துக்காங்க. இப்படி கை வைக்கிறதுக்குள்ளே இப்படி போயிடணும். சரியா? அந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துட்டா. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை மட்டும் இதில் லைட்டாக தூவிக்கோங்க. கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி வச்சுட்டு இதை கலரிடலாம். கொஞ்சம் தள்ளி ஒரு கரண்டி போடுறோம். ஃபஸ்ட்டில் சாதத்தை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளறிங்க. அப்போ தான் சாதம். நீங்கள் பருப்பு வேணால் கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து 2க்கு 1ன்னு போட்டேன். நீங்கள் கூட ஒரு கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த பாத்திரத்தில் தூக்கி ஊற்றினாலும் சரி, பாத்திரத்தில் உள்ளதை இதை தூக்கி ஊற்றினாலும் சரி. நான் கொஞ்சம் இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மேலே பட்டுறாங்க. எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன்னா நிதானமாக லாஸ்ட்டில் தான் நெய் ஊற்றுறேன். செம்ம சூடாக இருக்கு. வர எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்கண்ணே. இது அப்படியே நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற தானே தக்காளி சாதம் இல்லை, சாம்பார் சாதம். தக்காளி சாதம் நீங்கள் வந்து நேற்று நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா என் மருமகா வீடியோ எடுக்கான்னு, சூப்பராக எடுக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. உடனே இன்றைக்கும் அவளே நானே வந்து எடுத்துட்டேன்ட்டா. ஸோ எங்களுடைய வீடியோகிராஃபரை மாற்றியாச்சு. ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் எல்லாம் இப்போ மருமகா. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து கை வச்சு நம்ம இப்போ வந்து முட்டை ஆம்லேட்டும் போட்டாச்சு, அப்பளமும் நம்ம பொரிச்சு வச்சாச்சு. ஓகேயா? எனக்கு இதுக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து ஊறுகாவும் நான் வச்சுக்குவேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக காரம் தூக்கலாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. காரம் மட்டும் எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்ப்போம். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பிடிக்குங்கண்ணே. ரொம்ப டாசமாக இருக்குது. ரொம்ப சூடாக வேறு இருக்குது. அப்புறம் நீங்கள் குட்டி பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம். பட் என்னென்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மழை நேரத்துக்கு சுட சுட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. அது எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் இதே பேட்டர்னில் நீங்களும் வந்து இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.